என்னங்க ஐயா இப்படி பண்ணிட்டிய? எனக்கு ஒரு வாரம் கால அவகாசம் கொடுத்துட்டு இப்போ திடீர்னு எனக்கே தெரியாம வீட்டை இவங்களுக்கு விக்க பாக்குறீங்களே, என்னையா நியாயம் இது? அம்மா, இதுல ஏன் தப்பு என்னமா இருக்கு? நீங்க கலந்து பேசி ஒரு முடிவை சொல்லி அனுப்புறேன்னு சொன்னீங்க. காலையில உங்க வீட்டுல இருந்து வந்து எங்களுக்கு இந்த வீடு வாங்க பணம் இல்ல, வேற யாருக்கு வேணாலும் வித்துக்கோங்கன்னு நீங்களும் உங்க அத்தையும் சொல்லி அனுப்புறதா சொன்னாங்க. ஏற்கனவே அந்த தம்பியும் வீடு வாங்கணும்னு என்கிட்ட கேட்டாரு. நீங்க வாங்கலன்னு தான் தம்பி கிட்ட விஷயத்த சொன்னேன். அவரும் உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்னு சொன்னாரு. ஐயா, எங்க வீட்ல இருந்து யாரும் அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. இதுல கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஏமா, எனக்கு என்னமா தெரியும்? உங்க புருஷனோட அக்கா தான் வந்து சொன்னாங்க. நானும் உங்ககிட்ட கலந்துக்க போன் பண்ணேன், நீங்க போன் எடுக்கல. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? இதுல கண்டிப்பா இவங்கதான் ஏதோ திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. ஏமா, அது உங்க பிரச்சனை. இதுல ஏன் தப்பு என்ன சொல்லுங்க? ஐயா, உங்க மேல தப்பு இல்லதான். ஆனா இந்த குழப்பத்துக்கு நாங்களும் காரணம் ஆயிர முடியாதுல்ல. இந்த வீடு எங்களுக்கு கண்டிப்பா வேணும். இது வெறும் வீடு இல்லைங்க ஐயா, எங்க மாமா வாழ்ந்த கோவில். அத நான் இழக்க விரும்பல. சார், இவங்க சொல்ற கதையெல்லாம் நான் நம்பல. நீங்க எனக்கு வீடு தரீங்கன்னு சொன்னனாலதான் நான் இங்க வந்தேன். மொத்த பணத்தையும் கை நீட்டி வாங்குனீங்கல்ல, எனக்கு தான் நீங்க தரணும். அதுதான் முறையும் கூட. ஐயா, நான் தான் உங்ககிட்ட அவகாசம் கேட்டிருந்தேன்ல, அது மீறி போயிருந்தா நீங்க பண்றது எல்லாமே சரி. யாரோ பண்ண குளறுபடிக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? உங்களுக்கு தான் தெரியும்ல என்ன பத்தி. நான் திரும்பவும் சொல்றேன், அது வீடு இல்லைங்க ஐயா, எனக்கு கோவில். அது கண்டிப்பா எனக்கு வேணும். கொஞ்சமாவது தயவு பண்ணுங்க ஐயா, யாருக்கும் கொடுத்துறாதீங்க. ஏமா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த தம்பியையும் தப்பு சொல்ல முடியாது. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தம்பியும் வந்துச்சு. கை நீட்டி பணமும் வாங்கிட்டேன். ஆனா உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஐயா, பாவம் புண்ணியம் பார்க்கலாம் இது நேரம் இல்ல. தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொன்னதை முதல்லயே கேட்டிருந்தா, இல்ல அந்த பொண்ணு போன் பண்ணும்போது பேசியிருந்தா, இந்த குழப்பமெல்லாம் வந்திருக்காதுல்ல. நீங்க தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க. நிதானமா போயிருந்தா இந்த தப்பே நடந்திருக்காது. ஏன்னா எனக்கு வாக்கு முக்கியம், சொன்ன சொல்லும் முக்கியம். இப்படி சொன்னா எப்படிங்கய்யா? இன்னைக்கு நாங்க பத்திரப்பதிவு பண்ணி ஆகணும். அதுக்கு தானே நாங்க இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன தயங்குறீங்க? இதெல்லாம் நல்லா இல்லையா? தர்ம சங்கடமான சூழ்நிலையா இருக்கு. இந்த பாருமா, நான் இவருக்கு கொடுக்கறதா சொல்லிட்டேன். நீயும் என்கிட்ட அவகாசம் கேட்டிருக்க. நான் இப்ப யாருக்கு ஆதரவா பேசுறது? சரிம்மா, உனக்கு ஒரு வாரம் எல்லாம் கிடையாது, 2 நாள் அவகாசம். அதுக்குள்ள நீ பணத்தை கொடுத்துட்டேன்னா வீடு உனக்கு இல்ல தம்பிக்கு தான். என்னம்மா யோசிக்கிற? முடியுமா முடியாதா? ஐயா, இது போதும். நான் 2 நாள்ல நிச்சயமா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுறேன். ஆனா அது வரைக்கும் நீங்க வீட்டை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. அப்புறம் என்ன பழனி தம்பி, 2 நாள் தானே? ஏன்னா அந்த புள்ளையையும் குத்தம் சொல்ல முடியாதுல்ல. பொறுத்தது பொறுத்தீங்க, 2 நாள் தானே. அவங்க பணம் கொடுக்கலன்னா அடுத்த நிமிஷமே வீடு உங்களுக்கு தான். நான் வார்த்தை மாற மாட்டேன். அவங்க பணம் தரலன்னா பத்திரத்தை உங்க மனைவி பேருக்கு மாத்துறதுக்கு அப்புறம் பணம் வாங்கிக்கிறேன். இந்தாமா அமுதா, 2 நாள் தான், மனசுல வச்சுக்க. 3ஆவது நாள் இதே ஆபீஸ்ல இருப்பேன். நீ பணத்தோட வரல, அப்புறம் என்ன கோச்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கப்புறம் வீடு இவங்க கைக்கு போயிடும். சார், அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்.
சார் நான் வரேன் சார். வாங்க. வரேம்மா, ஆ. பார்க்கலாம். நரித்தனம் பண்றதையே ஒரு வேலையா வச்சிட்டு இருக்கியல, உங்களுக்கு எல்லாம் நியாயமா வாழவே தெரியாதா? அநியாயம் என்னைக்குமே ஜெயிக்காதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? நீங்க என்ன பண்ணாலும் எங்க மாமா வாழ்ந்த கோவில உங்க கைக்கு கிடைக்க நான் விடவே மாட்டேன். ச்சே. 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா இந்நேரம் எல்லாம் முடிஞ்சு உங்களை குடும்பத்தோட நடுத்தருவில் நிக்க வச்சிருப்பா. எல்லாம் வீணா போச்சு. தம்பி விடுங்க தம்பி, இம்புட்டு நாள் அவங்கள தோக்கடிக்க காத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப என்ன 2 நாள் காத்துட்டு இருக்க முடியாதா? அவங்களால 2 நாள் இல்ல 10 நாள் ஆனாலும் அந்த பணத்தை புரட்ட முடியாது தம்பி. ஆபரேஷனுக்கு பணத்தை ரெடி பண்ணிட்டா அந்த மாதிரிலாம் இதுல முடியாது. நான் விடவும் மாட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அந்த வீடு கண்டிப்பா உங்களுக்கு தான். அம்மா நீ கவலைப்படாதம்மா, அந்த வீடு உனக்குத்தான். அவங்க நடுத்தருவுக்கு தான் போவாங்க. அத்தை, என்னம்மா என்னாச்சு? ஒன்னும் ஆகல அத்தை. நல்ல வேலையா கடைசி நேரத்துல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நாங்க போய் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். நல்ல வேலை. கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட இந்நேரம் வீடு நம்ம கையை விட்டு போயிருக்கோம். எதுக்கு இந்த ஓனர் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி பண்ணாரு? அதான் ஒரு வாரம் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காருல, அதுக்குள்ள என்ன அவசியம்? அதானே. அவருக்கு பணம் தான் முக்கியம்னா நமக்கு வீடு தரணும் வாய் வார்த்தையில எதுக்கு அவர் சொல்லணும்? இல்ல சித்தப்பா, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஆஹா, நம்ம மட்டும் மாட்டணும், அடிச்சு துரத்திடுவாங்களே. தப்பெல்லாம் அந்த பழனியோட தான். அவன் தான் நம்ம இந்த வீட்டை வேணான்னு சொன்ன மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி அவரை ஏமாத்தி அவசர அவசரமா வீட்டை வாங்க ஏற்பாடு பண்ணிருக்கான். நல்ல வேலை, மாமா போட்டோ மூலமா நமக்கு தகவல் சொல்லிட்டாங்க. யார் இந்த வேலை பண்ணிருப்பா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அந்த நாதாரி அடிச்சு வெளுத்துறோனாக்கு. நல்ல வேலை, வீடு நம்ம கையை விட்டு போகல. இல்ல அத்தை, வீடு கையை விட்டு போகாம இருக்கணும்னா இன்னும் 2 நாள்ல நம்ம பணத்தை ரெடி பண்ணோம். 2 நாள்லயா? எப்படித்தான் முடியும்? 2 நாளா? ஒரு வாரம்ல டைம் கொடுத்திருந்தாரு. 2 நாள்ல அம்புட்டு பணத்தை எப்படி ரெடி பண்ண முடியும்? நீ எதுக்கு அத சொன்ன? வேற வழியே இல்ல. பத்திரத்துல கையெழுத்து போடுற அளவுக்கு வந்துருச்சு, பணமும் கைமாறிடுச்சு. அதை தடுக்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டு ஓனரும் அவங்கள சமாளிச்சு எனக்கு ஆதரவா பதில் சொல்லவும் முடியல. நான் மட்டும் 2 நாள்ல பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் இந்த வீடு நம்ம கையை விட்டே போயிருக்கோம். நீ சொல்றது சரிதான். இப்ப பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையம்மா. பதட்டத்துல யோசிச்சா எந்த பதிலும் கிடைக்காது. கொஞ்சம் நிதானமா யோசிப்போம். அவங்க கைக்கு போற வீடு திரும்ப நம்ம கைக்கு வர ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னா இந்த வீடு நம்ம கையை விட்டு போறதுக்கு மாமா நிச்சயமா விட மாட்டாங்க அத்தை. எல்லாருமே தைரியமா இருங்க. ஏன் இந்த
ஆண்டவன் எப்படி நம்ம சோதிக்கிறான். அப்பா தப்புச்சண்டா சாமி. நீங்க இந்த வீட்ல பிறந்தவங்க தானே. என்னை விட உங்களுக்கு தான் இந்த வீட்டு மேல அக்கறை அதிகமா இருக்கணும். இப்படி நீங்களே பிறந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, இல்ல இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இதெல்லாம் நீங்க எனக்கு பண்ற துரோகம் இல்ல, அந்த நல்ல மனுஷன் உங்க அப்பா கதிரேசன் வாத்தியாருக்கு பண்ற துரோகம். இப்போ நான் நினைச்சா கூட அத்தை சித்தப்பான்னு எல்லார்கிட்டயும் உங்களை மாட்டி விட முடியும். அப்படி நான் சொன்னா உங்களை இந்த வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. பாவம் புண்ணியம் பார்த்துதான் மன்னிச்சு விடுதேன். இதே தப்ப திரும்ப பண்ணிய அப்புறம் நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் என்ன அப்படி தப்பு பண்ண? நம்ம கிட்ட வீடு வாங்க காசு இல்ல. அப்படியே வாங்கினாலும் கடன் தான் தலை மேல வந்து விழும். அதனாலதான் யாரோ வாங்குறதுக்கு பதிலா நம்ம பூர்வீக சொத்தை நம்ம சொந்தக்காரங்களே வாங்கிக்கிட்டோமேனு ஒரு நல்ல எண்ணத்துல பண்ண. எது நல்ல எண்ணம் சொல்லுங்க? எது நல்ல எண்ணம்? அந்த பழனி என்ன நல்லவனா? அவனுக்கு இல்லாத வீடா? அவன் எதுக்கு இந்த வீடை வாங்குறான்? வாழ்றதுக்கா? நம்மள வாழ விடாம இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு. இது பாருங்க, இனிமேலாவது பிறந்த வீட்டுக்கு கொஞ்சம் விசுவாசமா இருங்க. வாடே வந்துட்டா பெருசா விசுவாசம் பண்ண. அப்பாடா நல்ல வேலை என்ன மாட்டி விடல. 10 பவுன் போச்சு இவளால. ச்சே. செந்தில் சார், செந்தில் சார். நர்ஸ் வேண்டான்னு டாக்டர் கிட்ட சொல்ல சொன்னேன்ல, நீங்க சொல்லலையா? சொன்ன மேடம், டாக்டர் தான் ஸ்பெஷல் கேர் எடுத்து பாத்துக்க சொன்னாரு. பரவாயில்ல, நாங்களே பாத்துக்கிறோம், உங்களுக்கு சிரமம் வேண்டாம். சரிங்க மேடம். டாக்டர் இப்ப மருந்து சீட்டை கொடுத்துட்டு கண் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க சொன்னாரு. நான் இப்போ செக் பண்ணலாமா? வாங்க. யார் அமுதா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் வந்திருக்காங்க, எழுந்துறீங்க. கண்ணுல மருந்து போட்டு செக் பண்ணணுமா? நீங்க மருந்து போடலாம். ம். கொஞ்சம் கண்ணை சுத்தி துடைக்கணும். தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? இதோ இப்ப எடுத்துட்டு வரேன். மேடம், ஹலோ, இருக்கீங்களா? இருக்கேன் சார். மருந்து தான் எடுத்துட்டு இருந்தேன். ஏங்க, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்திருக்கீங்களா? என் கூட பழகி இருக்கீங்களா? இல்லையே, இப்பதான் உங்களை பாக்குறேன். அப்படியா? ஏன் சார்? இல்ல, உங்க வாய்ஸ் எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா பழகின உங்க வாய்ஸ் மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். இன்னும் என் குரல் ஞாபகம் வச்சிருக்கீங்களே. என்ன பார்த்து சூடாது. சார், கொஞ்சம் ஐபால் ரொட்டேட் பண்ணுங்க.
இங்க டஸ்ட்பின் எங்க இருக்கு? பரவாயில்ல, என்கிட்ட கொடுங்க. பரவாயில்ல, எதுக்கு உங்க கையை அழுக்காக்கிட்டு? பின்னால இருக்கு. என்னங்க, இப்ப எப்படி இருக்கு? நைட்டு கொஞ்சம் உறுத்தலா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, மருந்து போட்டதும் சரியாயிடுச்சா? இப்போ ஓகே தான் அமுதா. அமுதா, என்னங்க சொல்லுங்க. என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம். ஏங்க மறுபடியும் ஏன் இத்தனை வாட்டி சொல்றீங்க? எத்தனை தடவை சொன்னாலும் அது உண்மைதானே. கண்ணு தெரியாத என்ன வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் செலவு, வீட்டு செலவுன்னு ஏற்கனவே நீ படாத கஷ்டம் பட்டுட்டு இருக்க. எப்படியும் அவர் வேற 2 நாள் தான் டைம் கொடுத்திருக்காரு இந்த வீட்டை மீட்கணும்னு. இந்த 2 நாள்ல 20 லட்சம் ரூபாய் எப்படிமா நீ புரட்டுவ? பொறுத்துட்டு தானே ஆகணும். இந்த வீட்டை நம்ம எக்காரணத்தை கொண்டு எழுந்துடக்கூடாது. இங்க பாருங்க, நீங்க இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. இது மாமா வாழ்ந்த வீடு, கோவில் மாதிரி. இதை நான் எப்பவுமே விட்டுற மாட்டேங்க. பழனி எப்படியும் நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அவங்களை எப்படியாவது தடுக்கணுங்க. அது இல்ல அமுதா, எப்படி இத? சரி விடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துடுறேன். அவர் ஏதாச்சும் அப்டேட் கொடுத்தா நான் உடனே உங்ககிட்ட சொல்றேன். கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. நான் வரேன் சார். வரேன் சார். சரிங்க மேடம். இப்ப இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. அது சரியாகணும்னா 20 லட்சம் பணம் தேவை. அதை நம்ம எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா நம்ம அமுதா கூட நல்ல நட்பாயிடலாம். அப்புறம் நர்ஸா இந்த வீட்டுக்குள்ள வரதை விட இந்த வீட்டுல ஒருத்தியா உரிமையோட வரலாம். அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கே. அது எப்படியாச்சும் பயன்படுத்தி எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிடணும். செந்தில், நான் திரும்ப வாரேன் உன் குடும்பத்துல ஒருத்தியா. அவங்களுக்கு வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா நாம அந்த குடும்பத்தோட நெருக்கமாயிடல. ஆனா இப்போ 20 லட்சத்துக்கு நாம என்ன பண்றது? பேசாம அப்பா கிட்டே கேட்டுடலாம். மாயா, சொல்றா, நீ நினைச்சது கிடைச்சதா? நீ எப்ப வீட்டுக்கு வர? அப்பா, சொல்லுடா. அது கொஞ்சம் பணம் வேணும்பா. இப்பவே டிரான்ஸ்ஃபர் பண்றேன். எனக்கு 20 லட்சம் வேணும்பா. 20 lakhs-ஆ? அவ்வளவு பணம் எதுக்குமா? எனி ப்ராப்ளம்? எனக்கு வேணும், அவ்வளவுதான். ஏய், உன் பேர்ல 100 கோடிக்கு சொத்து இருக்கு. நீ கேட்டா 20 லட்சம் தரமாட்டேனா? ஆனா இப்படி திடீர்னு கேக்குறியே, அதான் ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறேன். காரணம் கேட்டா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. எனக்கு இப்ப பணம் வேணும். தர முடியுமா முடியாதா? 20 minutes-ல பணம் உன் கைக்கு வந்துரும். தேங்க்யூப்பா. மேடம், உள்ள வாங்க. வணக்கம் மேடம். சார் இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. இந்தாங்க மேடம். நாங்க வரோம் மேடம். வரமா?
இதை எப்படி அமுதா கையில சேர்க்கறது? முன்ன பின்ன தெரியாத நம்ம கிட்ட அமுதா பணம் வாங்குவாளா? அவ என்ன வாங்குறது? வாங்க வைப்போம். அப்பதான் நான் அந்த குடும்பத்துக்குள்ள நெருக்கமா போகவும் முடியும், உறவாடவும் முடியும். ஐயா, உங்களை திரும்பவும் வந்து தொந்தரவு பண்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இருக்கிற சூழ்நிலையில உங்களை விட்டா உதவி பண்ண வேற யாரும் இல்ல. உங்களை தான் பெருசா நம்பி வந்திருக்கேன். எப்படி ஒரு 6 மாசத்துல நான் திருப்பி கொடுத்துருவேன். உன் சூழ்நிலை எனக்கு புரியுதுமா. அதே மாதிரி என் சூழ்நிலையும் நீ புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே உன் புருஷன் போன வாரம் தான் வந்து 5 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு போனாரு. இப்ப நீங்க இருக்க நிலைமையில அத பத்தி பேசினா நல்லா இருக்காதுன்னு தான் நானும் அமைதியா இருந்தேன். எனக்கு அந்த பணமே எப்போ வரும்னு தெரியல. இதுல மேற்கொண்டு 20 லட்ச ரூபா பணம் கேட்டா எப்படிமா? அதுவும் இல்லாம இந்த நிலைமையில உங்ககிட்ட தான் அந்த பணம் கிடைக்கும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதுக்கான சோர்ஸ் என்ன இருக்கு? உன் புருஷனுக்கு இப்ப கண்ணு வேற சரியில்லை, அவரால் வேலைக்கும் போக முடியாது. இப்போ உங்க வீட்டுக்கு எந்த வருமானமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். தப்பா நினைச்சுக்காதம்மா. பணம் கொடுக்கும்போது என்னோட சேஃப்டியை நான் பார்க்கணும்ல. ஐயா, நீங்க இப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு எங்க குடும்பத்தை பத்தியும் எங்க மாமாவை பத்தியும் நல்லாவே தெரியும்ல. நாங்க நிச்சயமா உங்களை ஏமாத்த மாட்டோங்க ஐயா. அப்படி இல்லம்மா, அவ்வளோ பணத்தை நானும் உடனே ரெடி பண்ண முடியாது இல்லையா? எல்லா பணமும் ரொட்டேஷன்ல இருக்குல்ல. என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா, தப்பா நினைக்காதம்மா. நீ வேற எங்கேயாவது ட்ரை பண்ணு.